ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரவு 7:21 பிறகு 11ஆம் இடத்திற்கு வந்துடுறாருங்க. ஸோ இது அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான கருதப்படுகிறதுங்க. மேலும் ராசியிலேயே கேதுவும், 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கையும், 4ஆம் இடத்துல செவ்வாய் சூரியனும் இணைந்து காணப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் மிகப்பெரிய காரியங்களை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, துரிதமாக வேலைகளை முடித்து நீங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய, எதிர்பார்த்தபடி காரிய வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஸோ உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். காரியங்கள் வேகமாக நடத்துறதுனால உங்களுக்கு நேரமும் அதிகமாக கிடைக்குங்க. ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரமும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அற்புதமான ஒரு நாள். நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் நினைத்தபடி, நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லா காரியங்களையும் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே இன்னைக்கு. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் வந்து சும்மாவே இருக்காதீங்க. ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான நல்ல வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இந்த தினம் உங்களுக்கு உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது தென்படுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு சிறப்பான காரிய வெற்றிகளை பெற்றுத் தருவதற்காக நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. எனவே நீங்கள் சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. சில பேர் வந்து நிதானத்தை வந்து உரசி பார்ப்பாங்க, உங்களுடைய நிதானத்தை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிதானத்தை உரசி பார்க்கக்கூடிய நண்பர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதமும் மோதலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள், விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்த நாளாக அமைதுங்க. பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. நீங்கள் வந்து உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய பண வரவுகளை நீங்கள் அதிகம் பண்றதுக்கு, உங்களுடைய செல்வ செழிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, செல்வ நிலை உயர்த்திக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அமைத்துக் கொள்வீங்க. அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளையும் பெற்றுத்தரும் நண்பர்களே. உங்களுக்கு புதிதாக தங்க ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னா அதனால இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில தங்க நகைகள், ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே. இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் பிசினஸ் ரிலேட்டடான நிறைய ஐடியாக்கள் புதிதாக உருவாகுங்க. வியாபாரம் குறித்த அதிகமான யோசனைகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. நண்பர்களிடம் புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. எனவே நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களோட மனம் விட்டு பேசுறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கல்வியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது நல்ல நேரம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கல்வி சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. வியாபார ரீதியாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அவசரப்பட்டு எண்ணத்துடன் நீங்கள் வந்து சில முடிவுகள் எடுத்துடக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வியாபாரம் மிக மிக சிறப்பாக மாறுங்க. இன்றைய தினம் புதிய முதலீடுகள் செய்கிறத நீங்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது நண்பர்களே. அதாவது நீண்ட கால அடிப்படையில் ஏதாவது முதலீடுகள் செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் நீங்கள் வந்து அவுட்டிங் போயிட்டு நண்பர்கள் கூட நீங்கள் ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கையில் முழுமையான இன்பத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. அதனால தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் சில முட்டாள்தனமான காதல் வாழ்க்கையை நீங்கள் இன்னைக்கு பெற முடியுங்க. சில பேர் முட்டாள்தனமான சில காதல் உணர்வுகளை பெறுவாங்க. ஸோ அது உங்களுக்கு
கொஞ்சம் சங்கடமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக கரெக்டான ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரஸ்பரமாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு உங்களது நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் பழக வேண்டியது ரொம்ப அவசியங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை எப்படி புரிந்து கொண்டு தீர்க்கணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதன் மூலமாக உங்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதம் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் அஞ்சிட்டீங்கனாலும் பயந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது இந்த தினம் உங்களது பெயர் கிடக்கூடிய வகையில் சில முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் பரஸ்பரமாக சுமூகமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் லேட்டஸ்டான சில டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தவும் புதிய விஷயங்களை கற்றுக்கவும் நல்ல உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அந்த மாதிரி புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, படிப்பில் ஜாயின் பண்ணணும், நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்கள் திறமைகளை நீங்கள் மிகச்சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் மாலை நேரம் சிறப்பாக இருக்குங்க. சக ஊழியர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் தேவையில்லாத பேச்சு, அரட்டை இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் வேலைகள் கொண்டு கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால நேர விரயத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். அற்புதமான ஒரு நான்கு திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். முழுமையான ஒரு இல்லற வாழ்க்கையினுடைய தித்திப்பான இன்பத்தை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் இணக்கமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையும். எல்லா விதமான காரியங்களையும் உங்களால் முழுமையாக வேகமாக முடிக்க முடியுங்க. ஆக்கப்பூர்வமாக நிறைய யோசிங்க. புதிய ஐடியாக்களை செய்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நினைத்தபடி காரியங்களை முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு புதிய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தில் சிறப்பானதாக மாத்திரம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 7 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் நினைச்சபடி உங்கள் காரியங்களை முடிக்க முடியுங்க. அதனால் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். சொந்த பந்தங்கள் மூலமாக ஆதரவான சூழலில் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆதரவு பெருகும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பயண வாய்ப்புகள் சிறப்பாக கை கொடுங்க. அதனால பயணங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக புதிய ஐடியாக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. வியாபார ரீதியாக கொஞ்சம் யோசித்து நிதானித்து முடிவெடுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக காரிய வெற்றிகளை பெற்று நல்ல மதிப்பை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு யோகமான நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.